ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது infra டிஜின்ற ஒரு பிராண்டோட மைக்ரோ ப்ராசர் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ஸோ இதனோட வேவ் லென்த் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 330 to 900 நானோமீட்டர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் டீலையும் பார்த்துக்கலாம், அப்சர்வன்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இது சாம்பிள் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 mm பாத் லென்த் இருக்கிற யூனிட்டும் வச்சுக்கலாம், 50 mm பாத் லென்த் இருக்கிற கீபோர்டும் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு 2 ஆப்ஷனும் இந்த அடாப்டர் மூலிமா கொடுத்துருக்காங்க. இது வந்து வேவ் லென்த் ஆப்ஷன், இது வந்து ஜஸ்ட்டு கீபேடு. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்து நிற்கும். ஸோ இதுதான் மெயின் மோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷன், இது அப்சர்வன்ஸு, கான்சன்ட்ரேஷன் மோடு, இது மிஸ்செலேனியஸ் அந்த ஆப்ஷனு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சர்வன்ஸ் தான் தேவைப்படும். பட் இதில் வந்து பர்சன்டேஜ் டீயில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்சர்வன்ஸ் பண்ணலாம். ஸோ இது பர்சன்டேஜ் டீயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டைரெக்டாக என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய்டும். உள்ளே போனோடனே நம்ம சாம்பிள் என்ன நானோமீட்டரில் நம்ம செக் பண்ணோமோ அந்த நானோமீட்டரில் செட் பண்ணோம். ஸோ இது மினிமம் பார்த்திங்கன்னா 331, ஏன்னா இது வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ஸோ அப் டு 972 நானோமீட்டர் வரலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக செக்கிங் பார்த்தீங்கன்னா 420, 540 நார்மல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 540 செட் பண்ணுறேன். ஸோ 540 ஓகேங்களா. ஸோ இந்த என்ன சாம்பிள் வைக்க போகிறீங்களோ அந்த சாம்பிளோட நானோமீட்டர் வேவ் லென்த்தை செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதே போல் இன்சர்ட் பிளாங்க்னு கேட்கும். இது எது அப்படின்னா டிஸ்லோ வாட்டரோ நீங்கள் என்ன ஏதாவது சால்வெண்ட்டை வச்சு நீங்கள் ஏதாவது பிளாங்க் மேக்கப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. ஸோ ஒரு கீவேர்டில் எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மறுபடியும் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷன் வந்து 100, அப்சர்வன்ஸ் வந்து 0. ஸோ அந்த ஆப்ஷனை சிங்கிள் ப்ரெஸ்ஸிங்லேயே வந்து ரெண்டுமே செட் பண்ணிக்குது. ஸோ அடுத்து வந்து இன்சர்ட் சாம்பிள்னு கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். சரி, சாம்பிள் வச்சுட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதனோட பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் என்ன ஆப்ஷன்னா நீங்கள் அப்சர்வன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த அப்சர்வன்ஸ் மோடுக்கு டைரெக்டாக போய்க்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இது வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கும்போதே வந்து மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ் டீக்கும் அப்சர்வன்ஸுக்கும் மாறும். பட் இந்த மாடல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் மெயின் மோட்லேயே வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்களோ அதுதான் ஃபைனல் வரையிலும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ அப்சர்வன்ஸ் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வன்ஸ் செட் பண்ணுறோம். சேம் அதே போல் நானோமீட்டர் கேட்குது, வேவ் லென்த்து என்டர் கொடுத்துட்டு இப்போ இனிஷியலாக இன்சர்ட் பிளாங்க் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்சர்வன்ஸ் வந்து 0 ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மோடில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா 100% செட் ஆகும். இது அப்சர்வன்ஸ் மோடுன்னு போகும்போது அப்சர்வன்ஸ் 0ன்னு செட் ஆகும். ஸோ இப்போ சாம்பிள் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்சர்வன்ஸ் வந்து 00ன்னு இருக்குது. இது வந்து சரி, இப்போ சாம்பிள் எதுவுமே வைக்காதனால 00ன்னு இருக்குது. பட் நீங்கள் ஏதாவது ஒரு சாம்பிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய அப்சர்வன்ஸ் என்னவோ அதை காமிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக் மாடல். பட் டிஜிட்டல் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பெரிய வேரியேஷன் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.